கஸ்டமர் இப்படி டிசப்பாயின்மெண்ட் ஆவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. எனக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருந்தது. என்னாச்சுன்னா, நம்ம எப்பயுமே ஹனி கேக் வந்து பீஸாக சாப்பிட்ருப்போம். பட் இவங்க வந்து அந்த 1 கேஜி கேக்காகவே கேட்டிருந்தாங்க, கஸ்டமைஸ் பண்ணி ஹனி கேக்கை. ஸோ நம்ம எப்பயும் போல் கேக் பண்ணி ஹனி சிரப்னால் நல்லா சோக் பண்ணிவிட்டோம். தென் விப்பிங் க்ரீம் போட்டு ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ்டு ஜாம், ஃப்ரூட் ஜாம் போட்டுட்டு அது மேலே டெசிகேட்டட் கோகோனட்டும் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி 3 லேயர்ஸுமே செட் பண்ணி எடுத்துட்டோம். செகண்ட் லேயரும் போட்டு ஃபுல்லாக ஹனிலால் சோக் பண்ணி க்ரீம், மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம், அப்புறம் டெசிகேட்டட் கோகோனட் இந்த மாதிரி பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வந்து நம்ம க்ரம் கோட் பண்ணி செட் பண்ணி எடுத்துகிட்டு மெயின் கோட்டிங்கும் கொடுத்து எடுத்துட்டோம். இதுக்கு மேலே அவங்க என்ன கஸ்டமைசேஷன் கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு ஹாஃப் மூன் ப்ளேஸ் பண்ணி அதுக்கு கீழே சுற்றியும் வந்து ரசம்லாய்ஸ் கேட்டிருந்தாங்க. நம்ம அவங்க கேட்ட மாதிரி ப்ளேஸ் பண்ணோம். பட் அவங்களுக்கு என்ன டிசப்பாயின்மெண்ட்னா, ரசம்லாய்ஸ்லாம் குட்டி குட்டியாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அது ஒரு குட்டி டிசப்பாயின்மெண்ட் தான். உங்களுக்கும் கேக் ஆர்டர்ஸ் வேணும்னா